ஒரு சிறிய காட்டுல ஒரு சுறுசுறுப்பான குருவி, அமைதியான மான், தந்திரகரான நரி நண்பர்களாக இருந்தார்கள். குருவி எப்போது ஆடிப்பாடி சந்தோஷமாக இருக்கும். மான் அமைதியாக குருவி சேர சேட்டையே வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கும். தினமும் குருவியும் மானும் தான் உணவு தேடிக் கொண்டு வரும். தந்திரமான நரி சோம்பேறித்தனமா படுத்து தூங்கிக்கிட்டு நண்பர்கள் கொண்டு வர உணவை சாப்பிட்டு கொண்டு வந்தது. தினமும் நரி இப்படியே செய்து கொண்டு வந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த கிளி ஒரு நாள் நரிகிட்ட போய் கேட்டுச்சான், நீ எதற்கு இப்படி சோம்பேறித்தனமாயிருக்க? உன்னோட நண்பர்கள்தான் உனக்கு தினமும் சாப்பாடு கொண்டு வந்து தருகிறார்கள் என்று. அதற்கு நரி, ஆம், அதற்காகத்தான் நான் அவர்களுக்கு ஃப்ரெண்டானேன். அந்த குருவி சுறுசுறுப்பா இருக்கு, நல்ல உணவு தேடி வந்து எனக்கு தருகிறது, எனக்கு கவலையே இல்லாமல் சாப்பிடுகிறேன் என்று. நரி சொன்னதை கிளி குருவியிடம் போய் சொன்னது. குருவிக்கு ரொம்ப கோவமா வந்தது. இப்போ பாருங்க நான் அந்த நரியை என்ன செய்கிறேன் என்று. மான் சொன்னது, பொறுமையா இரு குருவி, நாம் கோவப்படாம அதற்கு சோம்பேறி இருப்பது ரொம்ப தவறு என்று புரிய வைப்போம் என்றது. ஒரு நாள் குருவியும் மானும் ஊருக்கு சென்று விட்டனர். நரிக்கு ரொம்ப பசியாக இருந்தது. எல்லா இடமும் தேடியும் உணவு கிடைக்கவில்லை. அப்போதுதான் நரிக்கு புரிந்தது, நான் சோம்பேறித்தனமா இல்லாமல் அவர்கள் கூட உணவு தேட சென்றிருந்தால் உணவு எங்கு கிடைக்கும் என்று தெரிந்திருக்கும், எல்லாம் என் தவறு என்று புரிந்து கொண்டது. இதையெல்லாம் ஒழிந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்த குருவியும் மானும் நரியிடம் வந்து, இப்போது உன் தவறை புரிந்து கொண்டாயா என்றார்கள். ஆமாம் நண்பர்களே, புரிந்து கொண்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், நான் இனிமே உண்மையாயிருப்பேன், சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டேன், இனி எல்லாரும் சேர்ந்து உணவு தேடலாம் என்றது. 3 நண்பர்களும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்தார்கள். லைக் பண்ணுங்க, லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணு.